மிஸ்டர் தங்கவேல், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கா? நான் சொன்னல டாக்டர், கடவுள் இருக்காரு டாக்டர். என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துட்டாரு. டாக்டரை விட கடவுள் பெரியவர்னு சொன்னல. ஐயோ, உங்க குழந்தைய எனக்கு கொடுத்துருங்க. நான் சொல்றது கேளுங்க. முந்தானத்தை அட்மிட் பண்ணீங்க, நேத்து குழந்தை பிறந்துருச்சு. ஆமா, ஆம்பளை குழந்தை. ஓ, வாழ்த்துக்கள். இந்தாங்க. சார் வாழ்த்துக்கள் சார். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சார்.
சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க தேங்க்யூ சார். சாப்பிடுங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. சிஸ்டர் ஸ்வீட் சாப்பிடுங்க. நீங்க குழந்தைய பாத்தீங்களா? இனிமே தான் பார்க்க போறேன். அப்பா 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 நீங்க தாத்தா ஆயிட்டீங்க. இந்தாங்க ஸ்வீட். ஆமா நான் தாத்தா ஆயிட்டேன். என்னப்பா சந்தோஷமான விஷயத்த இப்படி சோகமா சொல்றீங்களே, நல்லா உற்சாகமா சொல்லுங்கப்பா. ஆமா இது யார் உங்ககிட்ட சொன்னா? சக்தி தான் போன் பண்ணி உனக்கு பையன் பிறந்திருக்கான்னு சொன்னாப்பா. வேற என்ன சொன்னா? வேற என்னப்பா சொல்லணும்? பையன் பிறந்திருக்கான்னு சொன்ன உடனே போனை கட் பண்ணிட்டு தோட்டத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டேன். விடிய விடிய காலையில 4 மணிக்கு மொத்த தோட்டமும் கூத்தும் கும்மானமா ஆயிடுச்சு. தோட்டத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லார்கிட்டயும் எனக்கு பையன் பிறந்திருக்கான்னு சொல்லி சொல்லி பூரிச்சு போயிட்டேன்ப்பா. அப்பா நீங்க பாத்தீங்களா எப்படிப்பா இருக்கான்? நான் நல்லா இருக்கானா? என்ன மாதிரி இருக்கானா இல்ல லக்ஷ்மி மாதிரி இருக்கானா? சொல்லுங்கப்பா எப்படி இருக்கான்? என்னப்பா என்னாச்சு? பா சொல்லுங்கப்பா என்னாச்சுப்பா? சொல்லுங்கன்னு சொல்றான். அப்பா பையன் பிறக்கும் போது கால் சூம்பி போய் ஊனமா பிறந்திருக்காண்டா. ஊனமா பிறந்துட்டாண்டா. என்னப்பா சொல்றீங்க? உன் பையன் ஊனமா பிறந்துட்டாண்டா. அப்பா ஊனமாவா? நீங்க சொல்றது உண்மையா? என் குழந்தை அப்படியா பிறந்திருக்கான்? நிஜமாவாப்பா? ஊனமா பிறந்துட்டாண்டா. நெக்ஸ்ட் மந்த் நீங்க ஒரு ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருக்கும். டாக்டர் கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்றீங்களா? கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். என்ன வெற்றி? டாக்டர் என்ன பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா டாக்டர்? என் குழந்தை எப்படி இருப்பான்னு நான் எவ்வளவு கற்பனை கோட்டையை கட்டி வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் தூள் ஆக்கிட்டீங்க டாக்டர். வெற்றி கூல் டவுன். வெற்றி முதல்ல உட்காருங்க, அப்புறம் பேசலாம். நான் பேச வரல, நியாயம் கேட்க வந்திருக்கேன். நான் லட்சுமி முதல் தடவை செக்கப்புக்கு கூட்டிட்டு வந்தப்போ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மையா இல்லையா? வெற்றி, கடவுள் எதையுமே ஒரு காரணம் இல்லாம செய்ய மாட்டாரு. வெற்றி, நீங்க என்ன கடவுளா? வெற்றி, நான் சொல்றது ஆரம்பத்திலே இது தெரிஞ்சிருந்தா நாங்க வேண்டான்னு முடிவு எடுத்திருப்போம்ல. லட்சுமி மனசுக்குள்ள எதையோ போட்டு மறைச்சிட்டு இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனாலதான் நான் அவளை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து கேட்டேன். அப்போ நீங்க மழுப்பிட்டீங்களே. நீங்க கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல வெற்றி. ஏன்னா இப்படி நடக்கும் எங்களுக்கே தெரியாது. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. போய் உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மிக்கும் தெரியும், இன்னும் எங்க குடும்பத்துல யாராருக்கு தெரியுமோ. ஆனா எனக்கு மட்டும் தெரியாது. அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நான் தான் அப்பன். முடிவெடுக்க வேண்டிய என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம முழுசா ஒரு உயிரை உருவாக்கி
நடமாட விட்டுருக்கீங்க, என்ன நரகத்துல தள்ளி விட்டுருக்கீங்க. இல்ல வெற்றி, காலை இழுத்து இழுத்து அவன் நாளைக்கு நடக்கிறப்ப என் நெஞ்சில கத்தி வச்சு கீர்ன மாதிரி வலிக்குமே. இந்த உலகம் பொல்லாதது டாக்டர். முழுசா நல்லா இருக்கிறவனையே மூக்கு கோணல், காது பெருசுன்னு கேலி பேச்சு பேசுவாங்க. அவனை அவமானப்படுத்தியே அழிச்சிட மாட்டாங்க. அவனுக்கு வைக்கிறதுக்கு 1000 அழகழகான பேரா பார்த்து நானும் லட்சுமியும் யோசிச்சு வச்சிருந்தோம். இப்ப எந்த பேர் வச்சாலும் எல்லாரும் அவனை ஊனமானவனா தானே பாப்பாங்க. எனக்கு அவமானமா வந்தவன் மேல என்னால எப்படி அன்பை காட்ட முடியும்? அவன் எனக்கு பார்க்க கூட பிடிக்கல. என் மனசாட்சி மட்டும் உறுத்தலைனா அவனை கொன்னுடுங்கன்னு சொல்லிடுவேன். என் கோவத்துல இருக்கிற நியாயம் உங்களுக்கு புரியுதா? என் வேதனை புரியுதா? உனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கானேன்னு சந்தோஷமா கேட்க வேண்டியவன் எல்லாம் உன் குழந்தைக்கு கால் விளங்கலையாமேன்னு கவரியா கேட்பான். அப்ப நான் அழட்டுமா இல்ல சிரிக்கட்டுமா? என் காலுக்கு கீழே பூமியை நழுவுற மாதிரி இருக்கு டாக்டர். என்னால எதையும் முழுசா நம்ப முடியல. எனக்கு இப்படி ஒரு புள்ள பொறப்பான்னு கனவுல கூட நினைக்கல. இதுக்கு காரணம் நீங்க. என் வாழ்க்கையில திருத்த முடியாத ஒரு தப்ப பண்ணிட்டீங்க. நான் அவனை பார்க்க மாட்டேன். தப்பி தவறி என் கண்ணில் அவன் படும்போதெல்லாம் எனக்கு உங்க மேலதான் கோபம் வரும். அப்படி கோபம் வரும்போதெல்லாம் நான் உங்களை சபிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க. வெற்றி, வெற்றி. வெற்றி ஏன் என்ன பார்க்க வரல? அது வந்துருவாமா. தோட்டத்துல ஏதாவது வேலையா இருப்பான். உங்களுக்கு போய் சொல்ல தெரியல அத்தை. குழந்தைய பார்க்க அவனுக்கு ஆர்வம் இருக்காதா என்ன? வந்துருவாமா. வருவாருன்னு தான் நானும் அடிக்கடி வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் வரலையே. அது அவன் வந்த உடனே ஏன் லேட்டா வந்தேன்னு சட்டையை பிடிச்சு கேளுமா. வந்தா கேட்கலாம். வரவே இல்லைன்னா அவனை இழுத்து கொண்டு வந்து நான் உன் முன்னாடி நிறுத்துறேம்மா. மாமா, நீங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்க. சரி, தேன்மொழி அக்கா எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்னம்மா, இந்த வீட்டுக்கு முதல் வாரிசை கொடுத்துட்டோங்கிற சந்தோஷத்துல இருக்கா. உள்ள லட்சணமா இருக்கா லட்சுமி. துரு துருன்னு வருவான் போல இருக்கு. அழ ஆரம்பிச்சா ஓயவே மாட்டேங்கிறான். அத்தை, இவனும் அப்படிதான். இப்பதான் அழுது முடிச்சுட்டு தூங்குறான். குழந்தைங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்கம்மா. இப்ப எதுவும் சொல்ல முடியாது. 2-3 மாசம் போனாதான் தெரியும். ஆமா அத்தை, குழந்தைங்க ஒரே மாதிரி தான். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள புரிஞ்சுக்க முடியாம போயிடுது. நேத்து வரைக்கும் குழந்தைய பார்க்கணும்னு ஹாஸ்பிட்டல்லே இருந்த வெற்றி எனக்கு இவ்வளவு நேரம் ஆகியும் வரவே இல்லையே. அத அவருக்கு குழந்தை பிறந்ததாவது தெரியுமா? இருமா, நான் போய் அவன் அப்பாவை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன்.
ஏண்டி உனக்கா புரிய வேண்டாம்? இந்த வீட்டோட மூத்த வாரிசு, மூத்த மருமக, என் பொண்ணு எந்தவித குறையும் இல்லாம தங்க விக்கிரகம் மாதிரி புள்ளைய பெத்து எடுத்துட்டு வந்திருக்கா. அவ புள்ளையோட வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சா விளங்குமா? இல்ல நீ அறையும் குறையுமா பெத்தத உள்ள தூக்கிட்டு போனா விளங்குமா? சொல்லு. அத்தா, மாப்பிள, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வாய் தவறி 1-2 தப்பா பேசியிருக்கலாம். ஆனா நம்ம வீடு நல்லா இருக்கணுங்கிற ஆதங்கத்துல தான் நான் சொன்னேன். மத்தபடி நான் யாரையும் குத்தி காட்டணும்னு கிடையாது. இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு மூத்த மருமக தேன்மொழி தான். ஆனா மரியாதையெல்லாம் லட்சுமிக்கு கொடுக்கணும்னு நினைச்சா தாராளமா கொடுங்க. நான் ஒண்ணும் நந்தி மாதிரி குறுக்க நிக்க மாட்டேன். அத்தை, முதல்ல தேன்மொழி அக்காக்கு ஆர்த்தி எடுங்க, எனக்கு அப்புறம் எடுங்க. நான் 2 பேருக்கும் பொதுவா தான் கொண்டு வந்தேன். 2 பேரும் பக்கத்துல வந்து நில்லுங்க. இங்க பாருங்க சம்பந்தி, இப்படி 2 பேத்துக்கும் பொதுவான்னு சொல்லித்தான் ஒண்ணு ஒச்சமா வந்து நிக்குது. அவங்க சொல்றதும் கரெக்ட் தாம்மா. தேன்மொழிக்கு முதல்ல ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு போங்க. சரிடா. அந்த தாத்தா பாரு, பாட்டி பாரு. சரி போனடா சரி. உள்ள போம்மா. மாப்பிள, தனியா போக கூடாது. நீங்களும் சேர்ந்து உள்ள போங்க. போங்க மாப்பிள. கொஞ்சம் பொறுமா, நான் ஆலங்கரைச்சு எடுத்து சரிங்க அத்தை. நெஞ்சுக்குள்ளே நேசம் கொண்டு நீண்ட காலம் நீ சுமந்த காதல் முள்ளாச்சு. சொந்தம் இல்லை, யாரும் இல்லை, எங்கே செல்ல பாதை இல்லை. வாழ்க்கை என்னாச்சு? ஆறுதல் இல்லையே நெஞ்சினிலே, உருகுது நீர் துளி கண்ணிலே. வீணையும் விழுந்தது தானே வச்சேன். இனி எங்கே போவதோ வீதியிலே. என்னம்மா நீயே வந்துட்ட? சூடம் வெத்தல எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருந்த, எதுவும் இல்ல காணல. அத்தை, பரவாயில்ல. அதனால என்ன, நம்ம வீடு தானே. சரி உள்ள போ. கண்ணு என்னம்மா சிரிக்கிறான்? சம்பந்தியம்மா எப்படி சிரிப்பு? நாட்டாம சிரிப்புமா அது?
கண்ணு என்னடா அவன் அப்ப மாதிரியே மொழிய உருட்டி உருட்டி பாக்குறான். சம்மந்தி புது இடம்ல அதான் அப்படி பாக்குறான். அப்படியா? சம்மந்தி குழந்தை இன்னும் முகம் பார்க்கவே இல்ல. அது எனக்கும் தெரியும் சம்மந்தி. தெரிஞ்சா எதுக்கு சொல்லி இப்படி அசிங்கப்படணும்? இதுல என்னடி அசிங்கம் இருக்கு? அதானே குழந்தை தவழ்ந்து வளர்ந்து அதை இதை இழுத்து போடுற வரைக்கும் அப்படி இப்படி நம்ம ஏதாவது பேசிட்டு தானே இருந்தாகணும். என்ன பேச போறீங்க? இப்ப நம்ம வீட்ல 1க்கு 2 வாண்டுங்க இருக்கு. அழுகு சத்தம் காத பொளக்க போகுது. சரி சரி சரி. சோ, 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 சோ. ஏன்டா அழுகுற? ஏன் அழுகுற? ம், நல்லா கேளுங்க, பதில் சொல்லுவான். இது ஒருத்தி. நான் ரொம்ப அழுகுறேம்மா, பசிக்குது போல. குழந்தைய வாங்கிக்கோ. பாத்து பாத்து, பாத்து. பாத்து பாத்துமா. பாத்து பாத்து பாத்து. பாத்து மாத்தேன்னு பாத்து. தாத்தா கிட்ட இருக்கு என்ன என்ன யா என்ன